சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த காவிரி குண்டாறு திட்டத்தை திமுக அரசு முடக்கியது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. எரிபொருள் பற்றாக்குறை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் முழுமையான விவாதம் நடத்தப்பட வேண்டும். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல். தமிழ்நாடு முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு அச்சத்தால் பெட்ரோல் பங்குகளில் குவிந்த ஏராளமான வாகன ஓட்டிகள் வீடுகளில் உள்ள தண்ணீர் கேன் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு எரிபொருள் வாங்குவதால் பொதுமக்களிடையே வாக்குவாதம். தாய்லாந்து சரக்கு கப்பல் மீது ஈரான் ராணுவ தாக்குதல். இந்தியர்கள் 2 உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த காவிரி குண்டாறு திட்டத்தை திமுக அரசு முடக்கியுள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி மாவட்டம் பஞ்சப்பூரில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பல்வேறு வார்த்தை போருக்கு இடையில்தான் திமுகவும் காங்கிரசும் கூட்டணி வைத்துள்ளனர். ஆனால் நாங்கள் பரஸ்பர உணர்வோடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ளோம் என்று தெரிவித்தார். தொடர்ந்து திமுகவின் கொள்கையும் காங்கிரசின் கொள்கையும் ஒன்றா என்று கேள்வி எழுப்பினார். இதையடுத்து திமுக என்றால் குடும்ப கட்சி என்று பொருள். இதனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தல்தான் கருணாநிதி குடும்பத்திற்கு இறுதி தேர்தல் என்று தெரிவித்தார். தொடர்ந்து தமிழகத்தில் திமுக அரசால் சட்ட ஒழுங்கு மோசமான நிலையில் உள்ளது. மேலும் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த காவிரி குண்டாறு திட்டத்தை திமுக அரசு முடக்கியுள்ளது என்று குற்றம் சாட்டினார். பற்றாக்குறை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் முழுமையான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தனது சமூக வலைதள பதிவில் எரிபொருள் பற்றாக்குறை தொடர்பாக செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் இந்தியாவின் எரிசக்தி விநியோகத்தை பாதுகாக்க மத்திய அரசு எதுவும் செய்யவில்லை என்றும், பிரதமர் மோடி அரசின் போலியான உறுதிமொழிகள் அதன் முழு திறமையின்மையை அம்பலப்படுத்துகின்றனர் என்று தெரிவித்தார். இந்த நெருக்கடி குறித்து நாடாளுமன்றத்தில் முழுமையான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்றும், பிரதமர் நாட்டிற்கு பதிலளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். எரிபொருள் பற்றாக்குறை உர விநியோகத்தை பாதித்தால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றார். வணிக சிலிண்டர்களுக்கு கடுமையான பற்றாக்குறை, வீட்டு சிலிண்டர்களுக்கு 25 நாட்கள் வரை காத்திருப்பு, பதுக்கல் மற்றும் கருப்பு சந்தைப்படுத்துதல் ஆகியவை அதிகமாகி வருகிறது என்று குற்றம் சாட்டினார். மூலப்பொருட்களின் விலை கிட்டத்தட்ட 30% அதிகரிப்பதால் மருந்து விலைகள் உயர வாய்ப்புள்ளது என்றும், விமான எரிபொருள் அதிகரித்து வருகிறது என்றும் குறிப்பிட்டார். தமிழ்நாடு முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு அச்சத்தால் பெட்ரோல் பங்குகளில் ஏராளமான வாகன ஓட்டிகள் குவிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அரபு நாடுகளில் கடந்த சில நாட்களாக நிலவி வரும் போர் சூழல் காரணமாக சர்வதேச சந்தையில் பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு ஆகிய எரிபொருட்களின் இறக்குமதி தடைப்பட்டுள்ளது. இதனால் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு விநியோகம் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக எல்பிஜி எரிவாயு பங்குகளில் ஏராளமான ஆட்டோக்கள் சாலையில் நீண்ட வரிசையில் நின்று காத்திருக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோல் பெட்ரோல் பங்குகளில் இருசக்கர வாகனங்கள், கார்கள் எரிபொருள் நிரப்புவதற்காக மிக நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். மேலும் பொதுமக்கள் வீடுகளில் உள்ள தண்ணீர் கேன் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு எரிபொருள் வாங்குவதால் பொதுமக்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. தாய்லாந்து சரக்கு கப்பல் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துறைமுகத்தில் இருந்து வந்தபோது ஈரான் ராணுவம் தாக்குதல் நடத்தியதில் இந்தியர்கள் 2 உயிரிழந்துள்ளனர். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான போர் 12வது நாளாக நீடித்து வருகிறது. உலகின் 20% எண்ணெய் வர்த்தகம் நடைபெறும் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடுவதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. இதனால் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தாய்லாந்து சரக்கு கப்பல் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துறைமுகத்திலிருந்து குஜராத்தின் கண்ட்லா துறைமுகம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. ஹார்முஸ் ஜலசந்தி அருகே இந்த கப்பல் வந்தபோது ஈரான் தாக்குதல் நடத்தியது.
இது தொடர்பாக மத்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் பேசியபோது, வணிக கப்பல்கள் மீதான தாக்குதலில் 2 இந்தியர்கள் உயிர் மாய்க்கம் செய்யப்பட்டு இருப்பதாகவும் ஒருவர் மாயமாக இருப்பதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அனைத்து இந்தியர்களின் நலனில் அரசு உறுதி கொண்டுள்ளது என்றும் கூறினார். இதையடுத்து மத்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சகத்தின் சிறப்பு செயலாளர் ராஜேஷ்குமார் பேசியபோது, 24 கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியின் மேற்கு பகுதியில் சிக்கி தவிப்பதாக தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நீர்நிலைகளை சீரமைக்க 55 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மண் அள்ளும் இயந்திரத்தை தனியார் நிறுவனம் வழங்கியுள்ளது. தனியார் நிறுவனத்தின் சமூக பொறுப்பாண்மை திட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நீர்நிலைகளை சீரமைக்கும் பணி நடைபெற்றது. இந்த திட்டத்தின் கீழ் தனியார் நிறுவனம் தமிழ்நாட்டின் 5 மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகளை சீரமைக்க 5 மண் அள்ளும் இயந்திரங்களை வழங்கியுள்ளது. இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு ஒரு மண் அள்ளும் இயந்திரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன் முதற்கட்ட பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் தொடங்கி வைத்தார். எக்ஸ்னோரா தலைவர் செந்தூர் பாரி வரவேற்று பேசினார். இந்த நிகழ்ச்சியில் மொஃபிஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் CSR துறை தலைவர் நரசிம்மன், காஞ்சிபுரம் மாநகர மேயர் மகாலட்சுமி, மொபிஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் CSR நிர்வாகி இன்ஃபெக்ட் ரோஷ்னா, காஞ்சிபுரம் மாநகராட்சி ஆணையர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திமுகவின் 5 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு மருத்துவக் கல்லூரியை கூட காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு கொண்டு வரவில்லை என்று முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் அடுத்த கீழம்பியில் அதிமுக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம் முன்னிலையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு மருத்துவக் கல்லூரியை கூட காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு திமுக அரசு கொண்டு வரவில்லை என குற்றம் சாட்டினார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வந்த மத்திய பாதுகாப்பு படையினருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆலோசனைகளை வழங்கினார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு குஜராத்திலிருந்து சிறப்பு ரயிலில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் 80 பேர் வந்துள்ளனர். செம்பனார் கோவில் கல்லூரியில் தங்க வைக்கப்பட்டுள்ள அவர்களை மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் வரவேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்குப்பதிவு நாளின் போது மாநில காவல்துறையினருடன் இணைந்து சட்ட ஒழுங்கை பராமரிப்பதில் மத்திய படையினர் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே நகைக்காக பெண்ணை கொன்ற தாயையும் மகளையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருச்சுழி அருகே பண்ணை மூன்றடைப்பு கணேசனின் மனைவி அம்பிகா மார்ச் 8ஆம் நாள் காரியப்பட்டி அருகே உள்ள சித்து மூன்றடைப்பிற்கு சென்றவர் வீடு திரும்பவில்லை. அவர் உறவினர்கள் பல்வேறு இடங்களில் தேடியும் அவர் கிடைக்கவில்லை. இதுகுறித்து திருச்சுழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் திருச்சுழியில் இருந்து காரியப்பட்டி செல்லும் சாலையில் புலிக்குறிச்சி பேருந்து நிறுத்தம் அருகே காட்டுப்பகுதியில் மூதாட்டி சடலம் கிடப்பதாக தகவல் கிடைத்தது. அங்கு சென்று பார்த்தபோது அது அம்பிகாவின் சடலம் என தெரிய வந்தது. இதையடுத்து உடலை கூராய்விற்காக விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கொலை தொடர்பாக அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமரா பதிவு காட்சிகளை ஆய்வு செய்த போது கொல்லப்பட்ட மூதாட்டியை இருசக்கர வாகனத்தில் நடுவில் அமர வைத்து 2 பெண்கள் ஏற்றி சென்றது பதிவாக இருந்தது. அவர்கள் தோப்பூரைச் சேர்ந்த லோகாம்பாள், அவர் மகள் 17 வயது சிறுமி ஆகியோர் என தெரிய வந்தது. அவர்களை கைது செய்து விசாரித்ததில் இருவரும் நகைக்காக அவரை கொன்றுவிட்டு உடலை காட்டில் போட்டுவிட்டு சென்றது தெரிய வந்தது. அவர்களிடம் இருந்து 4 பவுன் தங்க நகைகளையும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டியில் உள்ள அரசு பள்ளியில் மாணவிகளை கட்டாயப்படுத்தி கழிப்பறைகளை சுத்தம் செய்ய வைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரியப்பட்டி அரசு தொடக்க பள்ளியில் மாணவ மாணவிகளை கொண்டு கழிவறைகளை சுத்தம் செய்ய வைத்ததும், ஆசிரியை தனது கடையை மாணவியை கொண்டு சுத்தம் செய்ய வைத்ததும் ஆன 2 வீடியோக்கள் வெளியாகியுள்ளனர். கல்வி கற்க அனுப்பும் மாணவர்களை சொந்த வேலைக்கு ஆசிரியர்கள் பயன்படுத்தி உள்ளது பெற்றோர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கியிருக்கும்
கேரள அமைச்சர் கணேஷ்குமார் பதவி விலக வலியுறுத்தி திருவனந்தபுரத்தில் காங்கிரஸ் கட்சியினர் நடத்திய போராட்டத்தில் காவல்துறையினருடன் மோதல் ஏற்பட்டது. கேரள மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் கணேஷ்குமார் மற்றொரு பெண்ணுடன் பாலியல் உறவு வைத்ததாக அவர் மனைவி பிந்து மேனன் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் கணேஷ்குமார் தனக்கு 5000 காதலிகள் இருப்பதாக கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதையடுத்து பொது இடத்தில் ஆபாசமாக பேசிய அமைச்சர் கணேஷ்குமார் பதவி விலக வலியுறுத்தி கேரளத்தின் பல்வேறு நகரங்களில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். திருவனந்தபுரம் தப்பானூர் பேருந்து நிலையத்தின் முன் இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினர் அவர்களை இழுத்து சென்றனர். இதனால் இரு தரப்புக்கும் இடையே பயங்கர தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. എന്തെടുത്താലും കേരളത്തിന് ഗതാഗത മന്ത്രി ഗണേഷ് കുമാറിനോട് ചോദിച്ചാൽ പറയും ഇന്നലെ നടന്നത് അല്ലെങ്കിൽ കഴിഞ്ഞ ദിവസം നടന്ന വിഷയം കുടുംബ വിഷയമെന്നാണ് ഗണേഷ് കുമാർ പറയുന്നത്. ആ ഗണേഷ് കുമാറിനോട് പറയാനുള്ളത്, ആ ഗണേഷ് കുമാർ ഇരിക്കുന്ന കസേര ഉണ്ടല്ലോ, ആ പദവി അത് ഗണേഷ് കുമാറിന്റെ കുടുംബത്തിൽ നിന്ന് കൊണ്ടുവന്നതല്ല, അത് ഭരണഘടനാ സ്ഥാപനമാണ്. ആ സ്ഥാപനത്തിന്റെ മുകളിൽ ഇരിക്കുമ്പോൾ മര്യാദയും സദാചാരവും കാണിക്കണമെന്ന്. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் உணவகங்கள் மூடும் நிலை உருவாகி உள்ளதாக குடியாத்தம் உணவக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். குடியாத்தத்தில் உணவக உரிமையாளர் சங்க செயலாளர் நவீன்குமார் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் உணவகங்களை மூடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறினார். இதனால் தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பும், விவசாயிகள் விளைபொருட்களை சந்தைப்படுத்த முடியாத நிலையும் ஏற்படும் என்று தெரிவித்தார். அதுவும் எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. தொழில் நடத்த இப்போ இந்த சிலிண்டர் எங்களுக்கு சப்ளை தினசரி 3 சிலிண்டர் தேவைன்னா 19 கிலோ சிலிண்டர். இப்போ 2 நாளைக்கு தான் 3 சிலிண்டர் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நிலவரம் இப்போ நாளையிலிருந்து என்ன சொல்றாங்கன்னா 2 நாளைக்கு 2 தான் கொடுப்போம். அதனால இப்போ நாங்க 3 வேலை நடத்திருந்தாலுங்க சிலிண்டர் குறைய எங்களால 3 வேலை 2 வேலையா ஆக்க போறோம். 2 வேலை 1 வேலையா சூழ்நிலை ஆகிற நிலைமை இருக்கு இப்போதைக்கு. இதனால விவசாயம் பாதிக்குது. சுத்தி இருக்கிற வியாபாரிகள் ரொம்ப நலிவடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ எல்லாருமே பேங்க் லோன் நம்பியோ ஒரு ஃபினான்ஸ் நம்பியோ தான் முதல் போட்டு தொழில் பண்றாங்க. திருவாரூர் மாவட்டம் பெருக வாழ்ந்தானில் தனியார் சூரிய ஒளி மின்னாற்றல் நிறுவனத்தை கண்டித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பெருக வாழ்ந்தானில் தனியார் நிறுவனம் 200 ஏக்கர் விளைநிலங்களை கையகப்படுத்தி சூரிய ஒளி மின்னாற்றல் உற்பத்தி செய்வதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. இதனால் இப்பகுதியில் வெப்பநிலை உயரும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அஞ்சுகின்றனர். இந்த நிலையில் பெருக வாழ்ந்தான் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள், விவசாயிகள், இளைஞர்கள் இந்த திட்டத்தை கைவிட கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெருகவாழ்ந்தான் கிராமத்தில் 200க்கு ஏற்பட்ட விவசாய நிலங்களை ஒரு தனியார் நிறுவனம் வாங்கி மத்திய அரசோட முறையான வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்காம விவசாய நிலங்களை அழிச்சு அதில் சோலார் தகடு பதிக்கும் பணிகளை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. நாங்கள் கலெக்டரை பார்த்து மனு கொடுத்தோம், சிஎம் செல்லில் பெட்டிஷன் கொடுத்தோம். இதெல்லாம் கொடுத்துமே இன்ன வரை எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஓமலூர் சுங்கச்சாவடி அருகே உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி மீண்டும் திறக்கப்பட்ட டாஸ்மாக் மதுக்கடைக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தினர். தேசிய நெடுஞ்சாலைகள், மாநில நெடுஞ்சாலைகளில் இருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவிற்குள் மதுக்கடைகள் இருக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த நிலையில் இந்த தீர்ப்பை அவமதிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு ஓமலூர் தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடி அருகே டாஸ்மாக் மதுக்கடை திறந்துள்ளது. இதை கண்டித்து பொதுமக்களும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினரும் அந்த மதுக்கடையை முற்றுகையிட்டனர். போராட்டத்தை தொடர்ந்து கடை உடனடியாக மூடப்பட்டு தற்காலிகமாக விற்பனை நிறுத்தப்பட்டது. மீண்டும் திறந்தால் போராட்டம் வெடிக்கும் என மக்கள் கூறியதால் காவல்துறையினர் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தற்போது ஓமலூர் நாரணபாளையம் பிரிவு அருகில் என்ஹெச் பைபாஸ் அருகில் சுமார் ஒரு 30 மீட்டர் கூட கிடையாது. அந்த இடத்துல ஒயின் ஷாப்பு வருகிறது. அதை நாங்கள் வேண்டாம்னு சொல்லி தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் நாங்கள் இந்த இடத்துல ஒயின் ஷாப் வேணாம். இதனால் ஏற்கனவே இதற்கு முன்னாடி ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஒயின் ஷாப் இருந்தது. அதில் ஏகப்பட்ட பேர் அடிபட்டு எத்தனையோ பேர் உயிர் போயிடுச்சு.
சென்னை திருவான்மையூர் குடியிருப்பு பகுதிகளில் சாலையோர வணிகர்களுக்கு கடை அமைக்கும் பணியை சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் கைவிடக் கோரி அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை திருவான்மையூர் எல்பி சாலை 3வது தெருவில் குடியிருப்பு பகுதிகள் உள்ள சாலையில் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் சாலையோர கடைகளை அமைக்க திட்டமிட்டுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குடியிருப்பு நல சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் கொடுத்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் மீண்டும் சாலையோர வணிகர்களுக்கு கடை அமைக்கும் பணியில் ஈடுபடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை ஓரத்தில் கடைகளை அமைக்க விடமாட்டோம் என கூறி அவர்கள் முழக்கமிட்டனர். எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க மத்திய மாநில அரசுகள் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதியில் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் உணவகங்கள், தேநீர் கடை உரிமையாளர்கள், பொதுமக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். இந்த நிலையில் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்குவதற்கு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து தங்கள் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். சிலிண்டர் தட்டுப்பாடு மிக மோசமாக உள்ளது. எங்கள் வீட்டில் சிலிண்டர் ஆகி 10 நாள் ஆகிவிட்டது. சிலிண்டர் பதிவு பண்ணாக்கா பதிவு ஆக மாட்டேங்குது. நான் தொடர்ந்து 3 நாளாக பதிவு பண்ணுறேன். கேட்டாக்கா SMS அங்கே கம்பெனியில் கட் பண்ணி வச்சுருக்காங்க சொல்கிறாங்க. போயிட்டு கேட்டதுக்கு இன்னும் ஒரு 3 நாள் இல்லை 10 நாள் பொறுத்து பதிவு பண்ணி பாருங்கள், பதிவு பண்ணால் தான் சிலிண்டரு, பதிவாச்சினை மட்டும் வாங்க ஆஃபீஸுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பசங்களுக்கு 10வது எக்ஸாம் நடக்குது. எங்கள் பையன் 10வது படிக்கிறான். நேரத்தில் சமையல் செஞ்சு தர முடியல. நான் 15 வருஷமாக சிலிண்டர் தான் சமையல் செஞ்சுருக்கிறோம். நிறுவனம் இருக்குது. ஆனால் நாங்கள் பதிவு பண்ணால் பதிவு ஆக மாட்டேங்குது. ஆனால் கேஸ் ஏஜென்சியாண்ட நெருங்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பதிவானால் தான் நாங்கள் சிலிண்டர் கொடுக்க முடியும் அப்படின்றாங்க. அது எப்போங்க பதிவு ஆகும் அப்படின்னு கேட்டால் இன்னும் 10 நாள் ஆகும், 15 நாள் ஆகும், உங்களுக்கு பதிவானால் தான் நாங்கள் சிலிண்டர் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வீட்டில் கேஸ் ஆகியே 10 நாள் ஆகுது. எங்களால் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியல. எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் காரைக்கால் மாவட்டத்தில் உணவகங்களை முற்றிலுமாக மூடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக உணவக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா, ஈரான் நாடுகளுக்கு இடையேயான போர் பதற்றத்தில் பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு இறக்குமதி முற்றிலுமாக நின்று போனது. இதனால் நாடு முழுவதும் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டதால் உணவகங்கள் மூடக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் உணவகங்கள், தேநீர் விடுதிகள் மூடக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஆன்மீக சுற்றுலா மாவட்டமாக திகழும் காரைக்காலில் திருநள்ளாறு சனீஸ்வர ஆலயம், காரைக்கால் அம்மையார் ஆலயம், நாகூர் தர்கா, வேளாங்கண்ணி மாதா கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்குவதற்கு, அவர்கள் உணவு உண்பதற்கு ஏற்ற இடமாக காரைக்கால் திகழ்ந்து வருகிறது. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக உணவகங்களை மூடுவதால் காரைக்காலில் அரசு ஊழியர்கள், தனியார் நிறுவன ஊழியர்கள், பள்ளி மாணவர்கள் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் உணவு கிடைக்காமல் பாதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது. இந்த நிலையில் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காரைக்கால் மாவட்ட உணவக உரிமையாளர்கள் சங்க தலைவர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்டம் ஒரு ஆன்மீக தலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுதுதான் சனி பயிற்சி நடந்துள்ளது. சனி பயிற்சி, சனீஸ்வர பகவான், அப்புறம் நாகூர் ஆண்டவர், வேளாங்கண்ணி மாதா கோயில், இந்த சுற்றுலா நகரத்தை நம்பிதான் இந்த காரைக்கால் ரன் பண்ணி கொண்டிருக்கிறது. காரைக்கால் வழியாக தான் எல்லா நகரத்துக்கும் போக வேண்டும். எரிபொருளிலிருந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் எங்களுக்கு சிலிண்டர் தட்டுப்பாட்டினால அதெல்லாம் எங்களுக்கு செய்ய முடியாது. அதனால் பொங்கல், உப்புமா இந்த மாதிரி தான் போட முடியும். தோசை, பரோட்டா, சப்பாத்தி, பூரி எல்லாம் நாங்கள் நிறுத்த போகிறோம். 2 நாளில் சிலிண்டர் வந்தால் பழையபடி நாங்கள் ரன் பண்ணுவோம். காரைக்காலில் 100கணக்கான ஹோட்டல் இருக்கின்றது. அதை நம்பி தொழிலாளர்களும் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர், 1000க்கும் மேல் பேர் நம்பி இருக்கிறார்கள். கேரள மாநிலத்தில் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டால் உணவகங்கள் மூடும் நிலை உள்ளதால் கள்ளசந்தையில் வர்த்தக சிலிண்டர் விலை 3500 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஈரான், அமெரிக்கா போரால் நாடு முழுவதும் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டு வருகிறது. இதனால் பெங்களூரு, சென்னை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு முக்கிய நகரங்களில் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டால் உணவகங்கள் மூடப்படும் சூழல் உருவாகியுள்ளது. இதேபோல் கேரள மாநிலம் முழுவதும் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கொச்சி, திருவனந்தபுரம், திருச்சூர் உட்பட முக்கிய நகரங்களில்
பல்வேறு உணவகங்கள் மூடப்பட்டுள்ளனர். இதனால் பணியின்றி தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக உணவக ஊழியர்கள் வருத்தத்தில் உள்ளனர். இதனிடையே கள்ளச்சந்தையில் வர்த்தக சமையல் எரிவாயு அமோக விற்பனை நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக 19 கிலோ எடை கொண்ட வர்த்தக சிலிண்டர் ரூபாய் 1750 விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் இப்போது 3500 ரூபாய் வரையில் விற்கப்படுகிறது. இதனால் வர்த்தக சமையல் எரிவாயு சிலிண்டர் கிடைப்பதற்கு மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உணவக உரிமையாளர் கோரிக்கை வைத்தார். ഈ വാണിജ്യ സിലിണ്ടർ ഉണ്ടല്ലോ, ഈ കൊമേഴ്ഷ്യൽ സിലിണ്ടർ, അതിൻ്റെ ഉത്തരവൊന്നും ആയിട്ടില്ല. അത് തഴഞ്ഞ മട്ടാണ്. അപ്പോൾ അതുകൊണ്ട് ഒരുപാട് റെസ്റ്റോറൻറ്റിലെ ജീവനക്കാരും ഹോട്ടലിലെ ജീവനക്കാരും തട്ടുകടയിലെ എല്ലാവരും വളരെ ബുദ്ധിമുട്ടിലാണ് ഇപ്പോൾ അനുഭവിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത്. കാരണം അവർ ഈ ഒരു ഉപജീവന മാർഗമായിട്ടാണ് ആ ഹോട്ടലിലുള്ള ആൾക്കാരെല്ലാം ഇതുകൊണ്ടാണ് കഴിയുന്നത്. അപ്പോൾ അവരുടെ ജീവിതം വളരെ പ്രതിസന്ധിയിലാണ്. അപ്പോൾ ഇതിനെതിരെ ഒരു പ്രക്ഷോഭം തന്നെ നാളെ ഉണ്ടാകാൻ ചാൻസ് ഉണ്ട്. சென்னை செம்மஞ்சேரியில் உள்ள சத்யபாமா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் அகில இந்திய பல்கலைக்கழகம் சார்பில் தேசிய இளைஞர்கள் திருவிழா தொடங்கியுள்ளது. 5 நாட்கள் நடைபெறும் இந்த தேசிய அளவிலான கலை திருவிழாவை அகில இந்திய பல்கலைக்கழக தலைவர் வினயகுமார் பகத், சத்யபாமா பல்கலைக்கழக வேந்தர் மரிய ஜினா ஜான்சன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். முன்னதாக 142 பல்கலைக்கழக மாணவர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. கலைசாரல் என்ற தலைப்பில் நடைபெற்று வரும் இந்த கலாச்சார கலை திருவிழா போட்டியில் தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரம், காஷ்மீர், சத்தீஸ்கர், டெல்லி, ஹரியானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்துள்ள 142 பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் ஒவ்வொரு மாநிலத்தின் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் திருப்பணி நடைபெறுகிறது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் சோழ வளநாட்டின் புகழ் மிக்கதும் மூர்த்தி தலம், தீர்த்தம் போன்றவற்றால் சிறப்பு பெற்றதுமாகும். கோரக்க சித்தர் வழிபாடு செய்த அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் அம்பாள் விமானம், ராஜகோபுரம், நுழைவு வளைவு, தெப்ப மண்டபம், பரிவார தெய்வங்களான அகோர வீரபத்திரன், இருளப்ப சாமி, பெரியநாயகி போன்ற தெய்வங்களின் ஆலயங்கள் சீரமைக்கப்பட்டு வருகின்றனர். சிற்ப சாஸ்திரங்களின் படியும் ஆகம வீதிகளின் படியும் மிக நேர்த்தியான முறையில் ஐவண்ணம் தீட்டி மெய்வண்ணம் சிலிர்க்கும் வகையில் உன்னதமான திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் அன்றாடம் ஆலயத்திற்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக சாலை, குடிநீர், சமையல் அறை, மின்சாரம், கழிவறை போன்ற பணிகளும் நடைபெற்று வருகிறது. திருப்பணிகளை மிக சிறப்பான முறையில் திருப்பணி குழுவினர் செய்து வருகிறார்கள். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த காவிரி குண்டாறு திட்டத்தை திமுக அரசு முடக்கியது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. எரிபொருள் பற்றாக்குறை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் முழுமையான விவாதம் நடத்தப்பட வேண்டும். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல். தமிழ்நாடு முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு அச்சத்தால் பெட்ரோல் பங்குகளில் குவிந்த ஏராளமான வாகன ஓட்டிகள் வீடுகளில் உள்ள தண்ணீர் கேன் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு எரிபொருள் வாங்குவதால் பொதுமக்களிடையே வாக்குவாதம். தாய்லாந்து சரக்கு கப்பல் மீது ஈரான் ராணுவ தாக்குதல், இந்தியர்கள் 2 உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.